எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல கௌஷிக் சார் ஆரம்பித்த மாதிரி 5ஆம் வேதம் ஒரு மேடை கிடைக்கல தேங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவ்வளோ ரீச், அவ்வளோ ஒரு ஹிட், அது ஜீக்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அது க்ரியேட் பண்ணிச்சு. அது நீங்கள் எடுத்து சொல்லி ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்த்தனால தான். ஸோ அதே ஒரு கொண்டு போய் சேர்க்கறது வந்து செருப்புகள் ஜாகிரதைக்கும் நீங்கள் பண்ணுவீங்கன்றதை நான் நம்புகிறேன். நீங்கள் எழுதினால தான் நான் இப்போ இங்கே நிற்கிறேன். மேலும் மேலும் நான் நிற்கணுன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. அந்த நம்பிக்கை நீங்களும் வைங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்குமே மரியாதைக்குரிய வணக்கங்களும் நன்றிகளும். சில பேர் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் ராஜேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்து எங்களை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஜீல கௌஷிக் சார், சார் தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ, ஐ ரெஸ்பெக்ட் யூ. அண்ட் ஒவ்வொரு இது 3rd ப்ராஜெக்ட் எனக்கு. அண்ட் நம்பிக்கை, தட் இஸ் இப்போ வளர்ந்து வரும்போது வந்து நிறைய பேர் நம்ம எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ட்ரஸ்ட் பண்ணி இந்த மீடியாவில் மட்டும் பேசுறது இல்லை, ஒவ்வொரு முறையும் எனக்கு கைட் பண்ணுறதும் சரி, எனக்கு சொல்லிக் கொடுக்குறதும் சரி. தேங்க்யூ ஸோ மச் சார். சிஜு சார், ஹி இஸ் நாட் ஹியர், ஸோ தேங்க்யூ சிஜு சார் டூ. கௌஷிக் சார் தேங்க்யூ. அண்ட் எஸ்எஸ் குரூப் சிங்காபலன் சார், சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஒரு சூழ்நிலை சரியில்லை, அந்த டைமில் மழையெல்லாம் இருந்தது. ஸோ வி ஆர் நாட் வெரி ஷுர் எப்போ இது முடிக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு. ஸோ அதில் ஸ்ட்ராங்காக நின்று பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் என்னை பார்க்கும்போது சொல்லியிருந்தாரு, நம்ம இவ்வளோ சீக்கிரம் ஒர்க் பண்ணுவோம்னு நினைக்கல அப்படின்னு. சார் மேலும் மேலும் ஒர்க் பண்ணணும், கூடி சீக்கிரமாக ஒர்க் பண்ணணுன்றது நான் வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். அண்ட் எங்கள் செட்லே ரொம்ப ரொம்ப சின்ன வயதில் இருக்கும் சிங்கப்ளீஸ் சார், அவருக்கு முதல்ல வணக்கத்தையும் மரியாதையும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சேட்டைன்னா சேட்டை, அவ்வளோ ஒரு சேட்டை வாய்ப்பே இல்லை. சச் அ லவ்லி ஹியூமன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ லவ் யூ ஸோ மச். அந்த அவ்வளோ ஓப்பனாக இருக்கிறனால தான் யார் வேணும் அவர்கிட்ட போய் பேசலாம், என்ன ஒரு சஜஷன் வேணும் சொல்லலாம். நான் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கேன். நான் ஏதாவது ஒன்று சொன்னால் அதை யோசித்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சீப்போ அப்படிலாம் சொல்ல மாட்டார். he will give that respect. And sir, thank you. I love you sir. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் கங்கா சார், ஏன்னா ஒரு நண்பன் அப்படின்னா அப்படி இருக்கணும். எவ்வளோ வருஷம் முன்னாடி அது டேரக்டர் சார் தான் சொல்லணும். ஸோ இருந்தாலும் கங்கா சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எவ்வளோ சூழ்நிலைகளில் நீங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும், டஃப் கண்டிஷன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அரவிந்தன் சார் சொன்ன மாதிரி அவரும் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு மென்டார் மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ பீயிங் இன் லைஃப். ஏன்னா ரைட்டராக இருக்கிற டைமில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப நாள் ஆச்சு வந்து ஒரு ஸ்லாப்டிக் காமெடி பண்ணுறதும் சார் சான்ஸே கிடையாது. அவரோட பிரெயின் வந்து 24/7 ஒர்க் பண்ணணும். நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் கூட நான் பழகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் டைரக்டர் முத்துகணேஷ் டீம், தேங்க்யூ ஸோ மச் சார். யூ ஹவ் எலிவேட்டட் as I also said, the whole இதை வந்து எலிவேட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஹீரோயின் மேடம், இந்த ஸ்கூல்லலாம் வந்து படிப்பாளி பசங்க ஓகே, மற்ற இன்னும் ஒரு கும்பல் இருக்கும், நான் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இது எப்படி பண்ண போகிறேன், எனக்கு ஒன்றுமே தெரில, ஆனால் பண்ணி முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு டப்பிங் வராது, என்ன பண்ணணும்னு தெரில. டப்பிங் ஒரே நாளில் முடிச்சிட்டாங்களா? ஒரே நாளில் இல்லை. ஸோ தேங்க்யூ, யூ பீன் அ வண்டர்ஃபுல் கோ ஆர்டிஸ்ட். அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட் இதில் நடிச்சிருக்கும் அனைத்து கேரக்டர்ஸ்க்கும். ஏன்னா இந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்டில் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் தனித்துவமாக இருக்கிறதுக்கு வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதில் அத்தனை பேருமே இதை நடித்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் இல்லைன்னா இது இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். இந்த ப்ராஜெக்ட் முக்கியமாக நான் பண்ணதுக்கும் அஃப்கோர்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு காரணம், பட் முக்கியமான ஒரு காரணம் வந்து 5ஆம் வேதம் பார்த்தீங்க இல்லையா, அதோடைய அசோசியேட் டைரக்டர் மை டார்லிங் ராஜேஷ் சார். இந்த படத்துடைய டைரக்டர் ராஜேஷ் சாருக்கு முதல்ல நன்றி. ஏன்னா சார் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ட்ரிப் போயிருந்தோம் கும்பகோணம்க்கு 5ஆம் வேதம் முடிச்சதுக்கப்புறம். அப்போது நம்மலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கு போகும்போதும் நம்ம நினைப்போம் இல்லையா, நெக்ஸ்ட் யார் என்ன பண்ண. ஒரு ஆர்டிஸ்ட்னா டேரக்டர் ஓகே, இன்னொரு கோ டேரக்டரோ அசோசியேட்டோ அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்லிட்டு கேட்போம், நெக்ஸ்ட் என்ன நீங்கள் பண்ணுறீங்க, யாராவது நம்மளுக்கு கதை சொல்லுவாங்களா, எப்போவுமே ஒரு ஆசை இருக்கும்.
அந்த மாதிரி இவர் ஏகப்பட்ட விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு தருணம் வந்தது இவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பிச் பண்ணுறதுக்கு. அந்த பிச் பண்ணும்போது எப்பவுமே டேரக்டர்ஸ் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லும்போது எங்கடா இவன் சான்ஸ் கேட்டுற போகிறான் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த தயக்கம்லாம் இல்லாமல் எப்பவுமே என்கிட்ட ஷேர் பண்ணுவார். நான் சொன்னேன் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று, அதில் கொஞ்சம் வயசு அதிகம் இந்த ஆக்டருக்கு. நான் என்கிட்ட சொல்கிறது கொஞ்சம் தயங்கினாரு. பட் ஸ்டோரி சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் சொன்னேன் சூப்பராக இருக்குது, இது போய் பிச் பண்ணுங்க டார்லிங். இதில் நீங்கள் முதல்ல பண்ணுங்கள், நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு டைம் வரும், அப்போ நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். அவர் சொன்னார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவேன். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது என்னை கூப்பிட்டார். ரொம்ப ரொம்ப நன்றி டார்லிங். ஏன்னா இது ஜஸ்ட் ஆரம்பம் தான். எனக்கு தெரியும் ஹவு டஃப் இட் வாஸ் டு ஷூட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டேரக்டர் சார். இன்னும் மேலும் மேலும் எக்ஸ்ட்ராடினரியான ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும். திஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட். ஸோ தேங்க்யூ ஆல். செருப்புகள் ஜாகிரதை. ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது ஒரு ஹோல் ஹார்ட்டடாக தான் பண்ணுறது. ஸோ இது ஒரு வெப் சீரிஸ், இது ஒரு ஷார்ட் ஃபிலிம், இது ஒரு ஃபிலிம் அப்படின்லாம் இல்லை. எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு வந்து மேலும் மேலும் ப்ராஜெக்ட்ஸ் வரதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் நல்ல ரைட்டர்ஸ், நல்ல டீம் அமையணும். அந்த மாதிரி அமைஞ்சிக்கிட்டே வருது. ஐ ஹோப் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு ஃபெதராக நான் பார்க்குறேன். சப்போர்ட் பண்ணிட்டே போங்க. நான் என் சைட்லேருந்து பெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கேன். அதுக்கான 180% பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.